என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஹாய் கைஸ், வெல்கம் டு த பவர் ஹவுஸ் கேமிங் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுஜுட்சு கைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் கேமில் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக நெக்ஸ்ட் வரக்கூடிய பண்டில்ஸை பற்றியும் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது கூடவே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ட்ரபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரபிள் ஈவெண்ட் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா அதோட அப்டேட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜுஜுட்சு கைசன் கொலாபோட அப்டேட்டு, பண்டில்ஸ் அப்டேட்டு, அதுக்கப்புறமா எமோட்டு, அதுக்கப்புறம் வரக்கூடிய பவர்ஸ் பற்றி நிறையவே அப்டேட்ஸ் கிடச்சிருக்குது. அப்புறம் க்ளூவால்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு கைஸ். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிஸ்ட்டுக்கான ஸ்கின்னு வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி வந்திருக்கும் நம்ம கேமில், அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி டுடே அப்டேட் பார்த்திங்கன்னா வால் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அதாவது வால் ராயல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கேமில் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா 2 வால் வந்து கன்ஃபார்மாக தெரியும் நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்ட்டு. இந்த டைகர் வாலும் அப்புறம் ஒரு பேண்டா வால் இருக்குல்ல, இந்த 2 வரப்போகுதுன்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அது கூடவே 2 வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அதான் தெரியலை. அது வந்து நீங்கள் நைட்டு டுடே நைட் அப்டேட்டில் நீங்கள் நைட்டு வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் கைஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏடபிள்யூஎம்கான ஸ்கின்னு வந்து 10ஆம் தேதி செப்டம்பர் 10 இருக்குல்ல, செப்டம்பர் 10ஆம் தேதி நம்ம கேமில் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஆனால் அது வந்து இப்போ ஏற்கனவே நம்ம ப்ரைம் லெவல் 7ல் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி விட்டுட்டாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 12 இருக்குல்ல, அப்போ வந்து ட்ரபிள் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து அதனால் கேமில் வந்து சில அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பில் நம்ம போனதுக்கப்புறம் 3 பவர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க கைஸ். இந்த பர்பிள் கலரில் இந்த ரிவைவ் பண்ணுற பவர், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் மாதிரி ஒன்று கீழே இருக்குது, ப்ளூ கலர் ஜோன் மாதிரி. அதுக்குள்ளே யாரெல்லாம் வந்து இறங்குறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு 5 தடவை செத்து திரும்ப வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பவர் கைஸ். இது வந்து செப்டம்பர் 12ஆம் தேதி நம்ம கேமில் வந்துடும். அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரபிள் ஈவெண்ட்டில் இருந்து ஒரு அரைவல் அனிமேஷனுமே நம்ம கேமில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து செப்டம்பர் 12க்கு அப்புறம் நம்ம கேமில் வந்து வந்துடும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். இது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்த அரைவல் அனிமேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரபிள் ஈவெண்ட்லேருந்து ஒரு டபுள் பேரல் ஸ்கின்னுமே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன், ஓகேவா கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கொண்டு வருவாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 டபுள் பேரல் ஸ்கின்னுமே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 4 டபுள் பேரல் ஸ்கின்னுமே கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் கிடையாது, பட் ஆனால் அது தனியாக கொண்டு வராமல் இந்த மாதிரி ஒரு 2-3 டபுள் பேரல் ஸ்கின்னு கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நம்ம வந்து மேட்ருக்குள்ளே போகலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனுக்கு வந்து என்னென்ன பண்டில்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில லீக்ஸ் அண்ட் அப்டேட் கிடச்சிருக்குது. ஏன்னா இந்த ஜுஜுட்சு கைசன் கொலாப் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்போம் ஏற்கனவே. அது வந்து இப்போ தான் நம்மளுக்கு வந்து அனிமியோட ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அப்புறம் இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது இட்டோரி யோஜின்னும் நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அனிமி வந்து ஜனவரி 2026 தான் விட போகிறாங்கன்னு சொல்லி ட்ரெய்லரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அப்போ தான் நம்மளுக்குமே இந்த கொலாபும் வரப்போகுது அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொலாப் வந்து கண்டிப்பாக ஆனால் ஜனவரி 2026 வந்துடும். அது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OB52 அப்டேட்டு அப்படின்ற மாதிரி லீக்ஸ் கிடச்சிருக்குது. ஏன்னா இப்போ வந்து இன்னும் 2-3 மாதம் இருக்குது அடுத்து என்னெல்லாம் வரப்போகுதுன்னு. இதில் என்னென்ன பண்டில்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டோரி யோஜி, அதுக்கப்புறமா சட்டாரோ கோஜோ, அது கூடவே பார்த்தீங்கன்னா நனாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லார் பண்டிலுமே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா அதாவது சுகுனா பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா பண்டிலுமே நம்ம கேமில் வந்து விட போகிறாங்க கைஸ். அப்புறம் வந்து லுக் சேஞ்சர் எமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு சுகுனா எமௌண்ட் ஒன்று கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எடிட் தான், பட் ஆனால் இது எல்லாமே கண்டிப்பாக இதை தான் உண்மையாகவும் கொண்டு வருவாங்க அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நனாமியோட எமௌண்ட்டு, அப்புறம் வந்து சட்டாரோ கோஜோவோட இந்த எமௌண்ட்டு, அப்புறம் வந்து ஃபுஷிகுரோவோட எமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம கேமில் வரப்போகுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா பவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நருட்டோவில் கொண்டு வந்தாங்களே, அதே மாதிரி இந்த 4 பவர்ஸுமே நம்ம கேமில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கைஸ், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பண்டில்ஸுமே ஆட் பண்ண போகிறாங்க. என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரீ பண்டில் சொல்கிறேன். ஃப்ரீ பண்டில் என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பண்டில்லாம் வர வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நனாமி பண்டில் வேணால் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தவிர்த்து வேறு எந்த பண்டிலுமே கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதுவுமே தருவாங்களாம் டவுட்டு தான். பட் ஆனால் ஏதாவது ஒரு பண்டில் வந்து இதில் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் தருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் சட்டாரோ கோஜோ பண்டிலும் சுக்குனா பண்டிலுமே கண்டிப்பாக ஃப்ரீயாக தரமாட்டாங்க. சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அப்டேட்ஸ் பற்றி தெரியறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.